10ஆம் தமிழ் சிற்றகல் ஒளி என்ற கட்டுரை தொகுப்புல எழுதினவர் மாப்போ சிவஞானம். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனது போராட்டம் அப்படிங்கிற சிவஞானத்தோட, எனது போராட்டம்ங்கிறது மாப்போ சிவஞானம் அவர்களோட தன் வரலாற்று நூல். சரிங்களா? மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. எனது போராட்டம் இந்த கட்டுரை கொடுத்துருக்காங்க. இவருக்கு சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாரு? மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் அறிஞர் யாரு அப்படின்னு கேட்டால் மாப்போ சிவஞானம். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 72 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும், ஃபர்ஸ்ட் உறுப்பினராக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தலைவராகவும் பதவி வகித்திருக்காரு. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் இவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அப்போ மாப்போ சிவஞானம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இவருக்கு தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் சிலை அமைச்சிருக்கு.